பெண்களுக்கு எதிரான இந்த வன்முறை குறித்து பேசும்போது சீமான் அவர்கள் வந்து அந்த மாதர் சங்கத்தை பற்றி விமர்சிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட புகைப்படங்கள் எல்லாம் கிழிச்சு இது மாதிரி பண்ணாங்க. உங்களோட கருத்து அது? இந்த எஃபர்ட் அவங்க நிறைய முக்கியமான இஷ்யூஸ்லாம் வரும்ல, அந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்போது இஷ்யூஸை மையமாக வச்சு மாதர் சங்கங்கள் அவங்க செயல்பட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கம்யூனிஸ்டுகளா இருக்கலாம், ஆக்டிவிஸ்டுகளா இருக்கலாம், அவங்களாம் இந்த லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ்ல ரொம்ப வீக் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஒரு மாதர் சங்கமா இருக்கீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பணி இருக்கு. அதே மாதிரி ஒரு தொழிற்சங்கம்னா உங்களுக்குன்னு ஒரு பணி இருக்கு. ஒரு கம்யூனிஸ்ட் அமைப்புனா உங்களுக்குன்னு ஒரு பணி இருக்கு. அந்த ஒர்க்கை நீங்க பார்க்கணும். உங்களோட ப்ரையாரிட்டி அதுவாக தான் இருக்கும். நான் செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்ய மாட்டேன் அப்படின்றது கரெக்டா இல்லை. கம்யூனிஸ்ட்ல வந்து சண்முகம் ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீமான் அவர்களை பார்த்து ஒரு வந்து கிணத்து தவளை மாதிரி உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு பண்றாரு, வெளியில என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடியே மாதர் சங்கம் வந்து இந்த ரித்தனியா விஷயத்துக்காக போராடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் நம்ம சொல்லும் போது உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு, ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கு. இருக்கும்போது இன்னைக்கு திமுக மாதிரியான ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்க. அதுவே என்ன பொறுத்தளவுல முதல் தவறான ஒரு விஷயம் தான். அது போக ரொம்ப கரெக்டான ஒரு பார்ட்டியும் கூட. அப்படி ஒரு பார்ட்டியோட அலையன்ஸ்ல இருக்கீங்க, அதுக்கு ஒரு சாக்குப்புக்கு சொல்றீங்க. திமுக ஆட்சியின் மீது வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை, எந்த ஒரு எதிர்ப்பலையுமே இல்லை. அதனால நாங்கள் டெஃபினட்டா லாஸ்ட் டைம் வின்னிங் பர்சன்டேஜை விட இந்த தடவை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்ன பொறுத்தளவுல திமுகவுக்கு கண்டிப்பாக காலத்தில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அந்த விஷயம் ஊடகங்கள்ல பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகல. ஃபர்ஸ்ட் நான் அந்த ஏரியாவுக்கு வந்தப்ப ரோடே இல்லையேன்னு வருத்தம் இருந்தது. அப்புறம் நாங்கள் வந்தோடனே ஒரு 2 monthsல ரோடு போட்டாங்க. போட்டோடனே நமக்கு சந்தோஷமா இருந்தது. சரி நம்ம வந்தோடனே ரோடு போட்டாங்க. ஸோ வாக்கிங்லாம் அந்த பக்கம் போவேன், ரோடு இருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் தான் பார்த்தா 6 மாசத்துல திருப்பி அதே மாதிரி ஆயிடுச்சு. ரோடுக்கான தடமே இல்லை. தமிழ்நாட்டில் தான் எல்லா ஊருக்கும் எல்லா தெருவுக்குமான சாலைகள் வந்து நாங்கள் தான் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் டிஃபெண்ட் பண்ணார். என்னைய நான் யூஸ் பண்றேன் ரோட்ஸை, நீங்களும் யூஸ் பண்றீங்க. எப்படி ரோட்ஸ் இருக்குன்னு எனக்கும் உங்களுக்கும் தெரியும். அதனால நீங்க சொல்லி எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. திமுக வந்து அந்த அதிகாரத்தை வந்து ரொம்ப தப்பா பயன்படுத்துறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியில இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடத்தப்படுறா, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறா, அவங்கள வந்து இன்னும் அந்த குற்றவாளி இன்னும் கண்டுபிடிக்கல. ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப கண்ணீர் பண்ணி பேட்டி கொடுத்துருந்தாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த அதிகாரத்தை எப்படி இவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு. அதுக்கும் போன வாரம் பார்த்தா ஒரு சிலையில வந்து கருணாநிதி அவர்கள் சிலையில பெயிண்ட் அடிச்சாங்கன்னு சொல்லி அவங்க ஃபாரன்சிக் வச்சு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த வேறுபாடு எப்படி புரிஞ்சுக்க? பட் இப்படி நீங்க ரொம்ப அலட்சியமா ஒரு வாரம் ஆயாச்சு இன்னும் உங்களுக்கு எதுவும் பண்ண முடியல, அப்ப என்ன பண்ண முடியும்? சொசைட்டிக்கும் பெரிய ஒரு கேடு தான், அந்த ஃபேமிலிக்கும் பெரிய ஒரு கஷ்டம் தான். ஆனா தவறான ஆட்களுக்கு நீங்க வேகமா இறங்கி செயல்படுறீங்க. ரோடு மோசமா இருக்கிறது என் கண்ணுக்கு தெரியும். கள்ளக்குறிச்சியில 70 பேர் இறந்தது என் கண்ணுக்கு தெரியும். கஸ்டோடியல் டெத் நடக்கிறது என் கண்ணுக்கு தெரியும். பட் இது எல்லாத்தையும் அவங்க எதை வச்சு மறைக்கிறாங்கன்னா ஃபேசிசம் அப்படின்ற ஒரு. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு கேப்ரியல் சார் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ரித்தனியா அவர்களை பத்தி பேசும்போது பெண்களுக்கு எதிரான இந்த வன்முறை குறித்து பேசும்போது சீமான் அவர்கள் வந்து அந்த மாதர் சங்கத்தை பத்தி விமர்சிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட புகைப்படங்கள் எல்லாம் கிழிச்சு இது மாதிரி பண்ணாங்க. உங்களோட கருத்து அது? அவங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்கு. சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கணும்னா அவங்க லீகல் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கான உரிமை டெஃபினட்டா அவங்களுக்கு இருக்கு. பட் என்ன பொறுத்தளவு நான் எப்படி பார்ப்பேன்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பெண்கள் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தொழிலாளர்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய இஷ்யூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நிஜமான இஷ்யூஸ் எடுத்து இன்னும் ஆக்டிவா இறங்கினா பரவாயில்ல. ஸோ இப்போ சீமான் அவர்கள் அந்த அளவுக்கு காட்டமாக பேசியிருக்க வேண்டாம்னு கூட நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் ஒரு இண்டிவிஜுவல் ஒன்று பேசிட்டாரு, அவங்கள உடனே டார்கெட் பண்ணுவேன், அதை உடனே ஒரு இஷ்யூ ஆக்குவேன் அப்படின்றத விட இந்த எஃபர்ட் அவங்க நிறைய முக்கியமான இஷ்யூஸ்லாம் வரும்ல. இப்போ சொன்ன மாதிரி ரித்தனியா இஷ்யூவா இருக்கலாம், பெண்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை தமிழ்நாட்டில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஒரு சிறுமி வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்க, இன்னும் அரெஸ்ட் பண்ணப்படல. ஏகப்பட்ட இஷ்யூஸ் பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு தமிழ்நாட்டில். இப்போ அந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்போது இஷ்யூஸை மையமாக வச்சு மாதர் சங்கங்கள் அவங்க செயல்பட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பட் அது இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல், குறிப்பிட்ட ஒரு இண்டிவிஜுவலை நாங்கள் டார்கெட் பண்ணுவோம், அவர் ஏதோ பேசிட்டாரு, ஓகே அஃப்கோர்ஸ் நம்மளே சொல்கிறோம் அது மேபி பேசாமல் இருந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் அதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, இது எந்த அளவுக்கு சரி அப்படின்றது நமக்கு தெரில. ரெண்டாவது ஓவராலாக பார்த்தோம்னாலே கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம், ஆக்டிவிஸ்டுகளாக இருக்கலாம், அவங்களாம் இந்த லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ்ல ரொம்ப வீக் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டுகள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. இன்னைக்கு தொழிலாளர்களோட பிரச்சனைகளெல்லாம் அவங்களால எடுக்க முடியல.
டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒர்க்கர்ஸ்க்குலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டில். அந்த இஷ்யூஸ் எடுக்க முடியல, அவங்களோட பிரச்சனைகளை பேச முடியல, கவர்மெண்ட்டுக்கு எதிராக சாலிடா நிற்க முடியல. ஸோ எந்த வகையிலையும் அரசை நம்ம சங்கடத்துக்கு உட்படுத்திடக்கூடாது, அரசுக்கு எந்த வழியையும் நம்ம ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்றதுல கம்யூனிஸ்டுகளே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. அந்த மாதிரி இருக்க வேண்டியதுதான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு பணி இருக்கு. இப்போ நீங்க ஒரு மாதர் சங்கமா இருக்கீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பணி இருக்கு. அதே மாதிரி ஒரு தொழிற்சங்கம்னா உங்களுக்குன்னு ஒரு பணி இருக்கு. ஒரு கம்யூனிஸ்ட் அமைப்புனா உங்களுக்குன்னு ஒரு பணி இருக்கு. அந்த ஒர்க்கை நீங்க பார்க்கணும். உங்களோட ப்ரையாரிட்டி அதுவாக தான் இருக்கணும். ஏதோ கோவத்தில் ஒருத்தர் பேசிட்டாரு, சில வார்த்தைகள் வந்துருச்சு, ஸோ அதை பேஸ் பண்ணி நான் களத்தில் இறங்குவேன், ஆனா நான் செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்ய மாட்டேன் அப்படின்றது கரெக்டா இல்லை. ஸோ முதல்ல அந்த வேலையை நீங்க ஃபோக்கஸ்டா பண்ணணும். இப்போ ஐயா கம்யூனிஸ்ட்ல வந்து சண்முகம் ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீமான் அவர்களை பார்த்து ஒரு வந்து கிணத்து தவளை மாதிரி உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு பண்றாரு, வெளியில என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடியே மாதர் சங்கம் வந்து இந்த ரித்தனியா விஷயத்துக்காக போராடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். தெரியல, மேபி அவங்க பண்ணிருக்கலாம். நான் ஓவராலா சொல்றேன். இப்போ கம்யூனிஸ்டுகள் நினைச்சாங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அரசுக்கு நிறைய வகைகளில் பிரச்சனை கொடுத்துருக்கலாம். ஒன்றும் இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் வந்து ரொம்ப பெரிய சிறப்பான ஆட்சி நடந்ததுலாம் சொல்ல முடியாது. ஏகப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அதெல்லாம் பெருசாக பண்ணல. இப்போ கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்கு, கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. கஸ்டோடியல் டெத் நடந்தப்ப கம்யூனிஸ்டுகள் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி எப்படி செயல்பட்டாங்க, ஜெயராஜ் பெனிக்ஸோட கஸ்டோடியல் டெத் நடந்தப்ப எவ்வளோ ஆக்டிவாக செயல்பட்டாங்க. ஸோ நம்ம கிணத்து தவளையாக இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் மேபி லைட்டாக பேசியிருப்பீங்க, பேசுறது ஓகே. நான் என்ன கேட்குறேன், அப்போ எப்படி செயல்பட்டீங்க, இப்போ எப்படி செயல்படுறீங்க? அந்த டைம்ல நீங்க ஒவ்வொரு இஷ்யூவும் கையில் எடுக்கிற விதமே வேற மாதிரி இருந்ததுல. ஒரு இஷ்யூ கிடைச்சதுன்னா பட்டுன்னு அதை எடுக்கிறீங்க, ரொம்ப அக்ரெசிவா இருக்கீங்க. ஆனா இப்போ இவ்வளவு தூரம் நீங்க அமைதியா இருக்கீங்களே, இது சரியில்லைல்ல. நீங்க கம்யூனிஸ்டுகள் நம்ம சொல்லும்போது உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு, ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கு, ஒவ்வொரு இஷ்யூவையும் கம்யூனிஸ்டுகள் எப்படி கையாண்டிருக்காங்கன்ற ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு திமுக மாதிரியான ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்க. அதுவே என்னை பொறுத்தளவுல முதல் தவறான ஒரு விஷயம் தான். திமுகன்றது ஒரு திராவிட கட்சி, ஒரு கேபிட்டலிஸ்ட் பார்ட்டி, அது போக ரொம்ப கரெக்டான ஒரு பார்ட்டியும் கூட. அப்படி ஒரு பார்ட்டியோட அலைன்ஸ்ல இருக்கீங்க, அதுக்கு ஒரு சாக்குப்புக்கு சொல்றீங்க, பாசிசத்தை வீழ்த்துறதுக்காக நாங்க இந்த விஷயத்த பண்றோம்னு சொல்றீங்க. சரி, ஏதோ ஒண்ணு நீங்க பண்றீங்க. பட் இருந்தாலும் கூட்டணியில இருக்கும்போதும் நீங்க நியாயத்துக்காக நிக்கலாம்ல. இந்த மாதிரியான பெரிய பிரச்சனைகள்லாம் வரும்போது அக்ரெசிவா நீங்க அதை கையில் எடுக்கலாம்ல. அது கூட பண்ண முடியலன்னா இதெல்லாம் எப்படி பாக்குறது? ஸோ அதனால இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, ஏகப்பட்ட இஷ்யூஸ் இந்த மாதிரி சொல்லலாம். கம்யூனிஸ்டுகள் இன்னும் நல்லா ஆக்கப்பூர்வமா நல்லா செயல்பட்டு இருக்கலாம். ஏன்னா கம்யூனிஸ்டுகள் நம்ம எடுக்கும்போது மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை, அதனாலதான் அவங்களுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஃபோக்கஸ் கொடுக்குறோம். இன்னைக்கு ஏறக்குறைய மற்ற கட்சிகள் மாதிரி மாறிட்டாங்க. பட் ட்ரெடிஷ்னலா கம்யூனிஸ்டுகள் எடுத்துக்கிட்டோம்னா போராட்டங்கள் நிறைய கையில் எடுக்கிறது, மக்களுக்காக நிற்கிறது, பிரச்சனைகளை பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கம்யூனிஸ்டுகள் பண்ணுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் பண்ண முடியல. சம்பிரதாயத்துக்காக சில விஷயங்களை மேபி பேசுறது, சின்ன ஒரு போராட்டம் நடத்துறது, அது கிடையாது. உங்க ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி நீங்க அரசுக்கு பிரச்சனையை கொடுக்கணும்ல. அரசோட ஃபெயிலியர் தானே அதெல்லாமே. அப்ப நீங்க கம்யூனிசம்ன்ற சித்தாந்தமே அதுதானே, முதலாளித்துவ அரசுக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் தான். அப்படி இருக்கும்போது அரசுக்கு எந்த வகையிலையும் வலி ஏற்படாத மாதிரி எந்த பிரச்சனையும் அரசுக்கு கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுல கம்யூனிஸ்டுகள் எப்படி இவ்வளவு கவனமா இருக்கலாம்? அதனால சீமானவர்களோட கோபம் கரெக்ட் தான், ரொம்ப கோவப்பட்டது கரெக்ட் தான். பட் மேபி கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா பேசி இருந்துக்கலாம். இப்போ நான் ரீசெண்டா ஒரு திமுக காரங்களை பேட்டி எடுக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, திமுக ஆட்சியின் மீது வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை, எந்த ஒரு எதிர்ப்பலையுமே இல்லை, அதனால நாங்க டெஃபினட்டா லாஸ்ட் டைம் வின்னிங் பர்சன்டேஜை விட இந்த தடவை ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையிலுமே மக்கள் மத்தியில திமுக மேலான எதிர்ப்பு அலைகள் ரொம்ப கம்மியா இருக்கு. யார் சொன்னது? ராமசேயன் சொல்லி ஒரு திமுக. ஓகே, அஃப்கோர்ஸ் இப்போ திமுக காரங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, ஆன்டி இன்கம்பன்சி இல்லம்பாங்க. பட் நான் எப்படி பாக்குறேன்னா, டெஃபினட்டா களத்துல ஆன்டி இன்கம்பன்சி 100% இருக்கும். ஒரு 4 இயர்ஸ் கண்டினியூஸா ஒரு கட்சி ஆட்சி பண்றாங்கன்னா கண்டிப்பா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அதுவும் குறிப்பா திமுக மாதிரியான ஒரு கட்சி ஆட்சி பண்ணும்போது இன்னும் அதிகமாவே இருக்கும். ஏன்னா திமுகவை பொறுத்தளவு எப்படின்னா, இப்ப திருச்சி சிவா பேசின விஷயங்களா இருக்கலாம், இதுக்கு முன்னாடி பொன்முடி பேசின விஷயங்களா இருக்கலாம், இந்த மாதிரி பேசுறதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மக்களை இரிட்டேட் பண்ணும். அது போக வாரிசு அரசியலும் ரொம்ப திமுகல உண்டு, அதையும் மக்கள் பெருசா ரசிக்க மாட்டாங்க. அதிமுகல இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. ட்ரெடிஷ்னலா அதிமுக மேல ஸ்ட்ராங்கான ஒரு சென்ட்ரல் லீடர்ஷிப் இருக்கும். ஸோ அதனால லோக்கல் லெவல்ல லீடர்ஸ் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண முடியாது. பொன்முடி பேசுற மாதிரியோ சிவா பேசுற மாதிரியோ எல்லாம் அக்ரெசிவாலாம் பேச முடியாது. எல்லாமே கண்ட்ரோல்ல இருப்பாங்க, பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அதிமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி வர்றதை விட யூஸ்வலா திமுகவுக்கு அதிகப்படியான ஆன்டி இன்கம்பன்சி வரும். கீழே லோக்கல் லெவல் லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க பவர்ஃபுல்லா இருக்கும்போது இந்த மாதிரி பேசுறதா இருக்கலாம், அக்ரெசிவா பிஹேவ் பண்றதா இருக்கலாம், இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அது மக்கள் மத்தியில் அது சரியா எடுபடாது. ஸோ என்ன பொறுத்தளவுல திமுகவுக்கு கண்டிப்பா காலத்துல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு.
அந்த விஷயம் ஊடகங்கள்ல பெருசா ரிஃப்ளெக்ட் ஆகல. ஊடகங்களை பொறுத்தளவுல பெரிய அளவுல இஷ்யூஸ்லாம் அவங்க கையில் எடுக்கல. சாதாரணமா இது எடுத்துக்கோங்க, இந்த விக்கிரவாண்டி கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் எடுத்துக்குவோம். எனக்கு தெரிஞ்சு அது சாதாரண இஷ்யூவே கிடையாது, மிகப்பெரிய பிரச்சனை அது. சாதாரணமா ஒரு 70 பேர் இறந்துருக்காங்க, நம்ம பெருசா அதை பேசவே இல்லை. ஊடகங்கள் லேட்டா அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க. கையில் எடுத்ததுக்கு அப்புறம் குயிக்கா அந்த இஷ்யூவை ஓரமா தூக்கிட்டு மற்ற இஷ்யூஸுக்கு போறாங்க. அப்ப இதெல்லாம் கரெக்டா பண்ணாதான் ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க பெரிய லெவல்ல இஷ்யூஸ் எல்லாம் நீங்க கையில் எடுக்கல. அதே மாதிரி கஸ்டோடியல் டெத்தா இருக்கலாம், நீட்டுக்கு நீங்க விலக்கு வாங்கி தரல, இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆக்சுவலா ரோட்ஸோட குவாலிட்டிஸ் எல்லாம் கம்மியா இருக்கு. ஓவராலா சென்னை சிட்டிக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்க சைடு என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் தான் எல்லா ஊருக்கும் எல்லா தெருவுக்குமான சாலைகள் வந்து நாங்கள் தான் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் டிஃபெண்ட் பண்ணார் என்னைய. நான் யூஸ் பண்றேன் ரோட்ஸை, நீங்களும் யூஸ் பண்றீங்க, எப்படி ரோட்ஸ் இருக்குன்னு எனக்கும் உங்களுக்கும் தெரியும். அதனால நீங்க சொல்லி எனக்கு தெரியும்னு அவசியம் கிடையாது. நம்மளே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரோடு நாங்க பயங்கரமா அப்படி போட்டிருக்கோம். இப்ப நீங்க எப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, யூபியோட கம்பேர் பண்றீங்களா, யூபியில இதை விட இன்னும் மோசமா இருக்கும்பீங்க. நான் யூபிக்கு போனது இல்லை, அதனால எனக்கு யூபியில எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நான் சென்னையில பாக்குறேன், ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப மோசமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப மோசமா இருக்கு. டஸ்ட் லெவல்லாம் ரொம்ப அதிகமாகுது. அது காரணம் ரோட்ஸ் எல்லாம் உடஞ்சு எடுத்து சைட்லாம் இருக்கும்போது நிறைய டஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இவங்க போடக்கூடிய ரோட்ஸும் ரொம்ப மோசமான குவாலிட்டியில இருக்கு. இதெல்லாம் நான் சொல்றது இந்த ஆஃப் லைட் சொல்றேன். முன்னாடியை விட இப்ப இன்னும் மோசமா இருக்கு. போட்டுக்கிட்டே இருக்காங்க ரோட்ஸா. எனக்கெல்லாம் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ரோடு தெரியும். ஃபர்ஸ்ட் நான் அந்த ஏரியாவுக்கு வந்தப்ப ரோடே இல்லையேன்னு வருத்தம் இருந்தது. அப்புறம் நாங்க வந்தோடனே ஒரு 2 monthsல ரோடு போட்டாங்க. போட்டோடனே நமக்கு சந்தோஷமா இருந்தது. சரி நம்ம வந்தோடனே ரோடு போட்டாங்க. ஸோ வாக்கிங்லாம் அந்த பக்கம் போவேன், ரோடு இருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் தான் பார்த்தா 6 மாசத்துல திருப்பி அதே மாதிரி ஆயிடுச்சு. ரோடுக்கான தடமே இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சது, ரைட், வருஷம் இவங்க ரோடு போடுறாங்க, ஒரு 6 மாசம் கழிச்சு ரோடு கம்ப்ளீட்டா காணாம போயிருது. இந்த மாதிரியான கண்டிஷன்ல இவங்க ரோட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. இதெல்லாம் நம்ம சாதாரணமா கடந்து போயிடும். இயற்கைனா இப்படிதான் இருக்கும், அரசுனா இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் நீங்க கண்டுக்க கூடாது. நம்ம கண்டுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாசிசம்ன்ற ஒரு பெரிய ஒரு எதிரி இருக்கு. அதனால நீங்க இதெல்லாம் பேசக்கூடாது. திமுக என்ன தப்பு பண்ணாலும் பேசக்கூடாது. அரசு நிர்வாகத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசக்கூடாது. ஏன்னா பாசிசம் அப்படின்ற ஒரு பெரிய எதிரி டெல்லியில இருக்கு. அதனால பாசிசமை வீழ்த்தணும்னா இந்த சிக்கல்கள்லாம் இருந்தாலும் நம்ம திமுகவை தான் ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்காங்க. பாசிசம் இருக்கா, பாசிசம் என் கண்ணுக்கு தெரியுமா, இதெல்லாம் யாருக்குமே தெரியல. ஆனா ரோடு மோசமா இருக்கிறது என் கண்ணுக்கு தெரியும். கள்ளக்குறிச்சியில 70 பேர் இறந்தது என் கண்ணுக்கு தெரியும். கஸ்டோடியல் டெத் நடக்கிறது என் கண்ணுக்கு தெரியும். பட் இது எல்லாத்தையும் அவங்க எதை வச்சு மறைக்கிறாங்கன்னா, பாசிசம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை கட்டி நம்மளை பயங்காட்டி, இதெல்லாம் விட அதுதான் பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஊடகங்களோட உதவியோட ஒரு பெரிய ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய 10 வருஷமா அந்த அரசியலை வச்சு அவங்க வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் இங்க உட்காந்து ஏமாந்துட்டு இருக்கோம். இஷ்யூஸ் எதுவுமே பேசுறது கிடையாது. நம்ம பேசுறது ஃபுல்லா பாஜக எதிர்ப்பு, பாசிசம், இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பா களத்துல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அதை எப்படி அதிமுக வெளியே கொண்டு வர போறாங்க அப்படின்றதான் கேள்வி. இப்ப நான் பார்த்த லெவல்ல லாஸ்ட் ஒரு 2 days நான் பார்க்கும்போது இபிஎஸ் அவர்களோட ரோட் ஷோ எல்லாம் கொஞ்சம் சூடு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. நிறைய முக்கியமான இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து பேசுறாரு. குறிப்பா அந்த சுந்தரா டிராவல்ஸ் பத்தி, சுந்தரா டிராவல்ஸ் எல்லாம் கேலி பண்ணாரு முதல்வர். அதுக்கெல்லாம் நல்லா காட்டமான பதிலடி கொடுத்திருக்காரு. நல்லா ஷார்ப்பான பதிலடி தான். அப்கோர்ஸ் இப்ப உங்களுக்கு பெரிய வாகனங்கள்லாம் இருக்கும். நான் சாதாரண வீட்டு பிள்ளை, எனக்கு சுந்தரா டிராவல்ஸ் மாதிரியான வண்டி தான் இருக்கும். நான் மம்பட்டியை பிடிச்சி வளர்ந்தவன், நான் விவசாயி, அப்படிதான் இருக்குன்ற மாதிரி பேசுறாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பேருந்துகள் தான் சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா அவர் சைடு திருப்பிட்டு அப்புறம் நெகட்டிவ் இதை கவர்மெண்ட் சைட்ல திருப்புறாரு அவர். அது நல்லா யார் எழுதினாங்கன்னு தெரியல அந்த ஸ்பீச்சை, ஆனால் அழகா கனெக்ட் பண்ணி கொண்டு போறாங்க இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு நான் ஏன் சொல்றேன்னா, களத்துல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறனாலதான் அவருக்குலாம் கொஞ்சம் ரோட் ஷோலாம் நல்ல ஒரு ட்ராக்ஷன் கிடைக்குது. அவங்க தொண்டர்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும்ல, அப்பதானே வெளில வருவாங்க. ஸோ ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கு. மீடியா அந்த ஆன்டி இன்கம்பன்சியை பெருசா வெளில கொண்டு வரல, அதை சப்ரஸ் பண்றாங்க. அதுதான் இங்க சிக்கல். மீடியா மட்டும் அதிமுக ஆட்சியில பேசின மாதிரி இப்ப பேசியிருந்தா கண்டிப்பா பயங்கரமான ஒரு நெகட்டிவ் மூட் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு தப்புகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா மீடியா அதெல்லாம் பேசல, குவைட்டா இருக்கனால கம்ஃபர்டபுளா இருக்காங்க. இப்போ ரீசெண்டா முந்தா நேத்து இதுல இருந்து பார்க்கும்போது ஒரு திமுக வந்து அந்த அதிகாரத்தை வந்து ரொம்ப தப்பா பயன்படுத்துறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியில இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடத்தப்படுறா, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறா. அவங்கள வந்து இன்னும் அந்த குற்றவாளி இன்னும் கண்டுபிடிக்கல, 1 வாரம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப கண்ணீர் இது பண்ணி பேட்டி கொடுத்துருந்தாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த அதிகாரத்தை எப்படி இவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு. அதுக்கும் போன வாரம் பார்த்தா ஒரு சிலையில வந்து கருணாநிதி அவர்கள் சிலையில பெயிண்ட் அடிச்சாங்கன்னு சொல்லி அவங்க ஃபாரன்சிக் வச்சு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
இது இந்த வேறுபாடை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இன்னொரு வேறுபாடு கூட நீங்க பார்க்கலாம். அஜித்குமாரோட கஸ்டடி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிக்கிதா அப்படின்ற ஒரு பெண் வந்து ஓரலா புகார் கொடுக்குறாங்க. எஃப்ஐஆர் கூட போடாம ஒரு இண்டிவிஜுவலை கடத்திட்டு போய் நிறைய இடங்கள்ல கொண்டு போய் அடிச்சு அவரை கொல்றாங்க. ஸோ அவரு நிஜமாவே திருடுனாரா இப்போ வரைக்கும் அது தெரில. பட் அப்படி இருக்கும்போது போலீஸ்காரங்க நிக்கிதான்ற ஒரு பெண் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதை சொன்ன உடனேயும் இவ்வளோ அக்ரெசிவா ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நம்மலாம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா இந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இவ்வளவு ப்ரோஆக்டிவா வெறித்தனமா இறங்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் அப்படி வெறித்தனமா இறங்கக்கூடாது, அஜித்குமார் கேஸ்ல இறங்கின மாதிரி. பட் அந்த அளவுக்கு வேகம் காட்டுறாங்க. இப்ப நீங்க சொன்னது மாதிரி ஒரு சாதாரண சாமானிய பெண் பாதிக்கப்படுறாங்க, அவங்க அம்மா வருத்தத்துல இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சொசைட்டில ஒரு அச்சம் ஏற்படும். இதை பார்க்கும்போது பேரண்ட்ஸுக்கு ஒரு அச்சம் ஏற்படும், பெண்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும். சொசைட்டிலே இந்த மாதிரியான நியூஸ்லாம் ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணும். இது பெண்களுக்கு பெரிய ஒரு ஆபத்து. இன் ஜென்ரல் பெண்களோட அந்த ஃப்ரீடம் இருக்கு பாருங்க, அதை பறிக்கும். இந்த மாதிரியான நியூஸ் எல்லாமே என்னன்னா, ஐயோ பெண்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், 8 மணிக்கு மேல வெளில போகக்கூடாது, கொஞ்சம் பத்திரமா இருக்கணும், தனியாலாம் போகக்கூடாது, ஆண் துணியோட தான் போகணும். இந்த பயம் எங்கிருந்து வருதுன்னா இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது தான். ஸோ இந்த பயம் ஏற்படாம நீங்க அதை ஸ்டாப் பண்ணணும்னா நீங்க டப்புன்னு குயிக்கா நீங்க ஆக்ட் பண்ணணும். அப்படி நீங்க பண்ணாம இந்த மாதிரி ஒரு வாரம் ஆயாச்சு, அதுக்கப்புறமும் உங்களுக்கு எதுவும் பண்ண முடியல அப்படின்னா மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்காது. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க சோசியல் ஜஸ்டிஸ்லாம் பத்தி பேசக்கூடிய ஒரு கட்சி. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதுன்னா குயிக்கா நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பெண்களை பெண்ணுக்கு தள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த சொசைட்டியில் நடக்கும். பிற்போக்குவாதிகள் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் காட்டி தான் பெண்களை பயம் காட்டுவாங்க. ஐயோ பஸ்ல தனியாக போகக்கூடாது, தனியாக நைட் போகக்கூடாது, ஆண் துணை இல்லாமல் நீங்கள் தனியாக இந்த ரோட்லலாம் போகக்கூடாது, ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான விஷயம் நடக்கக்கூடாதுன்னா நீங்க அக்ரெசிவா ஆக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்ததுன்னா போலீஸ்காரங்க குயிக்கா இறங்கணும், பட்னு தவறு செஞ்சவங்க எல்லாம் பிடிச்சி உள்ள உட்கார வைக்கணும், கடுமையா நடந்துக்கணும். அப்ப இந்த விஷயங்கள்லாம் நடக்காது. பட் இப்படி நீங்க ரொம்ப அலட்சியமா ஒரு வாரம் ஆயாச்சு இன்னும் உங்களுக்கு எதுவும் பண்ண முடியல, அப்ப என்ன பண்ண முடியும்? சொசைட்டிக்கும் பெரிய ஒரு கேடுதான், அந்த ஃபேமிலிக்கும் பெரிய ஒரு கஷ்டம் தான். ஆனா தவறான ஆட்களுக்கு நீங்க வேகமா இறங்கி செயல்படுறீங்க, பட்டுன்னு உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா நீங்க செயல்படுறீங்க. இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ஓவரால் சிஸ்டமே கரப்ட் ஆயிருக்கு.